ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 2 வாரமாக எதற்காக இயேசு வந்தேன் என்று சொல்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 குறிப்பும் கடந்த வாரம் ஒரு 4 குறிப்பிலும் நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலும் நேரத்தை கருதி 3 தலைப்புகளே எதற்காக வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறான்னு சொல்லி ஆவியானுடைய துணை கொண்டு நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஐயா நான் வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன். உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒழிந்தால் வருவேன் என்று நில்லேன் தெழுதிரம் கரையாவும் நீக்கிடும் தேவாட்டு குட்டி வந்தேன். நில்லேன் தெழுதிரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன். எண்ணம் வெளியே போராட்டங்களுட்பயம் எத்தனையோ அவை தின்ன மகற்றி எளிஞனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தேன். அவை தின்ன மகற்றி எளிஞனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன். ஏற்றுக்கொண்டு மன்னி பீந்து ரட்சித்து என்னையும் அரவணையும் மனம் தேற்றி கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தேன். மனம் தேற்றி கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. நீங்க பேசுங்க ஆண்டவரே, தேவாட்டு குட்டியாக நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆவியானவர் வெளிப்படுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எதற்காக வந்தேன் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். ஆமா, சமாதானத்தை அல்ல பட்டயத்தை. ரொம்ப கருகலான வார்த்தையா இருக்குல்ல. ஆண்டவர் சமாதான பிரபு இல்லையா? இந்த உலகத்துல சமாதானத்தை கொடுக்கறதுக்கு தான் அவர் வர்றாரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கு? ஆண்டவரே சொல்றாரு, நான் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள். உங்களுக்கு கூட என்ன பண்றாராம்? சமாதானத்தையில பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. முதல்ல நான் படிக்கும் போது அப்படிதான் நான் யோசித்தேன், என்ன இது பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்னா அது ஒரு பட்டயம் ஒரு கொலை கருவி மாதிரி தானே, அதை போய் அனுப்ப வந்தேன்னு சொல்றாரு ஆண்டவன் சொல்றாரு. அதுக்கு பிறகு படிச்சீங்கன்னா அதுலலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்களேன். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். அடுத்ததையும் படிச்சிருங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. பாருங்க, இத நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க, அதுல விளக்கம் இருக்கும். அப்ப இத வாசிக்கும் போது பட்டயம் என்பது என்ன அப்படின்னு சொல்லும் போது எபேசியர் 6:17 பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாருங்க வாசிங்க. எபேசியர் 6:17. இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
பாத்தீங்களா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டை. இததான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. என் பட்டயத்தை அனுப்ப போயினா எல்லாரும் சண்டை போட்டு என் நிமித்தமா பிரிவினையோடு காணப்படுறீங்களா? தேவ வசனமாகிய உங்கள்கிட்ட சமாதான குறைச்சல் காணப்படுது. நான் சமாதானத்தை பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு வசனத்தை அனுப்புகிறேன். பட்டயமாகிய தேவ வசனமாகிய பட்டயத்தை நான் அனுப்புகிறேன் சொல்றார். அதுதாங்க இந்த பட்டயம். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப இரக்கம் உள்ளவர். அவர் பாருங்க, இது என்ன அப்படின்னு சொல்லும் போது 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நான் அந்த 10ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் ஸ்லைட்டா உங்களுக்கு டச் பண்றேன் பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புறார். அப்படி ஊழியத்துக்கு அனுப்பும் போது நிறைய காரியத்தை அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அவங்களுக்கு நிறைய காரியத்தை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்ப, நீங்க போங்க, நீங்க இந்த இடத்துக்கு போங்க, இந்த தான் பேசணும், இததான் செய்யணும் அப்படிலாம் சொல்லி நிறைய காரியத்தை அவர் சொல்லி அனுப்புறார். அப்படி சொல்லி அனுப்பும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 16ஆம் வசனம் வாசிங்களேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றோருமாயிருங்கள். பாத்தீங்களா, ஆடுகளை ஓநாய்க்குள்ள அனுப்புற மாதிரி நான் அனுப்புறேன் இந்த ஜனங்க மத்தியில. அதனால நீங்க சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா கபடற்றவர்களா இருந்துராதீங்க. வினா உள்ளவர்களா இருங்க. யார் யார் எப்படின்னு நீங்க சிந்திங்க அப்படின்னு எச்சரிக்கையா இருங்க. மனுஷருக்கு எச்சரிக்கையா இருங்க. ஒரு பட்டணத்திலாவது நீங்க பிரவேசிக்கும் போது அதில் பாத்திரமானவர்களாக யார் என்று விசாரித்து புறப்படுவானோ அங்க தங்கி இருங்க. அப்படி இல்லைன்னா அங்க தங்க வேண்டாம். இததான் கொண்டு போங்க, வழிக்கு இதை கொண்டு போங்க. எவ்வளவு அருமையா கரிசனையோடு நம்முடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாலே அனுப்பும் போது நிறைய அட்வைஸ் பண்ணி அவங்களை தயார்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவர்களை அனுப்புறாங்க. என் நாமத்தின் அப்புறம் பாருங்க 22ஆம் வசனத்துல அதுலயே என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், உங்களை எல்லாரும் பகைப்பார்கள், ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன். எவ்வளவு அருமையான ஆண்டவர்ல அப்படி சொல்றாரு. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்பட, ஆனா அப்படியே நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, முடிவு பருந்த நிலைச்சிருங்க, எனக்குள்ள நிலைச்சிருங்க, நான் உங்க கூடவே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 34ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பூமியின், அததான் இப்ப நம்ம வாஸ்தவம் இல்லையா, பூமியின் அதெல்லாம் சொல்லிட்டு தான் இத சொல்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு விரோத பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஹஸ்பண்ட் ஆண்டவருக்குள்ள இல்லாத இருக்கலாம், மனைவி கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்கிறவங்க இருக்கலாம். அப்ப கணவர் இல்ல இல்ல நீ அங்கெல்லாம் போக கூடாது, சர்ச்சுக்கு போக கூடாது, அங்க போடா இங்க கூடாதுன்னா அவங்களுக்குள்ள பிரிவினை வரும் இல்லையா. அந்த பிரிவினை தான் இருக்குது. ஆனா அதை என்ன பண்ண போறேன், நான் பட்டயத்தை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லும் போது அது கடூரமான வார்த்தையா இருந்தாலும் அது தேவ வசனமாகிய பட்டயத்தினால உங்களுக்கு எந்த ஒரு மனிதன் அந்த 37ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தகப்பனையாவது தாயாவது என்னை காட்டிலும் அதிகமா நேசிச்சா அது அவருக்கு ஒரு விக்கிரக ஆராதனை மாதிரிதான். இதெல்லாம் இருக்கக்கூடாதுனால, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நான் எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும் சமாதானம் சமாதானம் வாயில சொல்லிக்கிட்டு இருந்தா பத்தாது. தேவ வசனமாகிய பட்டயத்தை அனுப்பும் போது அந்த தேவ வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அது ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும். அது தானாக வந்துவிடும். அதனாலதான் அந்த வசனத்தை படிங்கன்னு நமக்கு நிறைய அறிவுரை சொல்லப்படுகிறது. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். பாத்தீங்களா, இது என்ன சமாதானத்தை தான் உங்களுக்கு வச்சு போற, சமாதானத்தை கொடுக்கறேன்னு சொல்றாரு. இங்க என்ன சமாதானத்தை அனுப்ப வந்தேன்னு பாக்குறீங்களா, நான் பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்னு சொல்றா. இது என்னன்னா இது ஒரு ஆவிக்குரிய போராட்டங்க, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார். அப்ப நம்ம மாம்சத்துக்கும் நமக்கும் உள்ள பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தை எப்படி வெல்லணும்னா ஆண்டவர் சொல்றார், நான் பட்டயத்தை அனுப்ப வந்தேன், பட்டயத்தை நான் அனுப்ப வந்தேன்னு சொல்றேன். எபேசியர் 6 11 12 13 வசனங்களை வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா, அந்த சர்வாயுத வர்க்கத்துல ஒண்ணுதான் என்னன்னா ஆவியின் தேவ வசனமாகிய வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். மற்றதெல்லாம் நம்ம விட்டுருவோம், எல்லாமே தரித்து கொள்ளணும்.
இப்ப சொல்றது அந்த பட்டயம் என்பதை, பட்டயத்தை அனுப்புவதுன்னு சொல்றது இந்த துரைத்தனத்துகளோட பிசாசின் தந்திரங்களையும் நம்ம அந்தகார லோகாதிபதிகளோட போராட்டம் உண்டு. இதெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும். அதுதான் இந்த ஆவிக்குரிய போர்னு சொன்ன, ஸ்பிரிச்சுவல் வார்னு சொன்ன. இது குடும்பத்துல முதலாவது ஆரம்பிக்குது. ஏன்னா அவன் வீட்டாரே அவனுக்கு சத்துருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு பகையா இருக்குது. அது மட்டும் இல்ல பாருங்க, அங்க விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிறது. மெய்க்கும் பொய்க்கும் ஒரு பிரிவினை உண்டாகுது. இதெல்லாம் தான் ரொம்ப கடினமான காரியம். இதையெல்லாம் வெல்லணும், ஈஸியா வெல்லணும், ஜெயிக்கணும்னா ஆவியின் பட்டயத்தை எடுக்கணுங்க. வசனத்தை படிக்கணும், வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி உரிமை பாராட்டி செபிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தருவார். பட்டயத்தை அனுப்புவதுன்னு சொல்லும் போது அது கடினமான காரியமாய் வெளிப்பகரமா தோன்றினாலும் அது ஆவியின் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிங்களேன். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க, அந்த வசனங்கள் தான் வார்த்தையை சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே இந்த வார்த்தையை சொல்லணும். கர்த்தருடைய நாமம் இல்லாம நம்ம வார்த்தையை சொல்லவே கூடாதுங்க. இஷ்டமா போய் ஒரு இடத்துல பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா நம்ம பாட்டுக்கு இஷ்டமா போய் நம்ம பிரசங்கம் பண்ணக்கூடாது. இப்ப நான் இதை சொல்றேன்னா நான் எவ்வளோ நேரம் இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்றேன் கர்த்தருடைய பாத்துல. ஆண்டவரே, இதை ஜனங்களுக்கு போய் சொல்லணும், இது ஜனங்களுக்கு போய் சேரணும். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் சாதாரண மனுஷி, நீங்க தான் எனக்கு வாயில வார்த்தையை போடணும்னு சொல்லிட்டு அவர் பாதத்துல அமர்ந்து நிறைய நேரம் இதற்காக நான் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவருடைய பாதத்துல தான் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொண்டு வர. அதனாலதான் ஆண்டவர் அதுக்குரிய பலனை கொடுக்கிறார். அந்த செபம் முடிச்ச உடனே இந்த 316 சேனல்ல பார்த்து முடிச்ச உடனே போன் கால் வரும். நிறைய வருதுன்னு சொல்ல மாட்டேன், 1-2 போன் கால்ஸ் வரும். சில வேளையில ஒரு 4-5 கூட வரலாம். அப்படி வரும்போது நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த, நான் ஒண்ணுமே இல்லப்பா, எந்தெந்த ஊர்ல இருந்தோ வருதப்பா, நான் என்னப்பா தகுதி அதுக்கு, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பேன். பிரியமானவர்களே, இது எதுக்கு சொல்றேன்னு சொல்லும்போது, கர்த்தருடைய தேவ வசனமாகிய பட்டயம் எல்லா இடத்திலும் அங்க சமாதான குறைச்சல்கள்லாம் உடைத்து எரிந்து ஆண்டவர் சமாதானத்தை தான் கொடுக்க வந்தாரு அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. தேவ வசனமாகிய பட்டயத்தை நான் உங்க மத்தியில கொடுக்கறேன், நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. நானே சமாதானம் கொடுக்க வந்தேன் நீங்க நினைச்சு கூடாது. நீங்க எடுத்து பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு சமாதானத்தை உங்களுக்குள் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் தான் அதுக்குடைய ஆவிக்குரிய அர்த்தம். பாருங்க, இங்க தாவீது கோலியாத்து மாம்சத்தோடு போராடுற பெரிய போராட்டம். அதுல பயந்து கொண்டு போனவர்கள் இஸ்ரவேல் ராணுவத்தை சேர்ந்தவர்கள். ஆனா தாவீது பயப்படல. காரணம், கர்த்தருடைய வசனத்தை கையில வச்சிருந்தான், கர்த்தருடைய நாமத்தை இருதயத்துல வச்சிருந்தான். போராம அவன் அந்த கோலியாத்து பெரிய பட்டயத்தை கொண்டு வரான், ஈட்டிய கொண்டு வரான், பலவிதமான டிரெஸ், இரும்பு டிரெஸ் எல்லாம் போட்டு இவன் அற்பமா பாக்குறான். இவன் ஒரு சாதாரண ஒரு தடியோட போறான், ஆடு மேய்க்கிற தடி. ஆனா என்ன நடந்தது சொல்றான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அவர்தான் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கார், நீ போ, அவனை வீழ்த்துவேன் சொல்லியிருக்கார். இந்த ஜனங்கள்லாம் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் உலக பிரகாரமான பட்டயம் உனக்கு கொலை பண்றதுக்கும் அதுக்கும் இதுக்கும் பயன்படுது. ஆனா நான் வச்சிருக்க பட்டயமோ என் ஆண்டவராகிய தேவ வசனமாகிய பட்டயம் வச்சிருக்கேன். இந்த ஜனங்கள்லாம் அதை அறியணும், பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் என் ஆண்டவர் அல்ல, அவர் என் கர்த்தருடைய நாமத்தினால ரட்சிக்கிறவர் என்று அறியணும்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த வில்லை சுழற்றி அவன் வீசி எறிகிறான். அது அவன் நெற்றியில் பட்டு அவன் தலை குப்புற விழுந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை கையில் எடுக்கணும். அப்படிப்பட்ட இயேசுக்கே சோதனை வந்தது. மத்தேயு 4:1 வாசிங்களேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பாத்தீங்களா, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். அப்ப ஆவியானுடைய துணையோடு தான் இயேசு அங்க போறாரு. எத்தனை சோதனை வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்ப இயேசு பிசாசு இயேசுவை சோதிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு,
வசனத்தினாலே ஜெயிக்கிறார். பாருங்க, அவன் சொல்றான், அந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி உன்னால சாப்பிட முடியுமே, நீ தேவகுமாரனாச்சேன்னு சொல்லி பிசாசு சோதிக்கும் போதே பசியோடு இருக்கிறார். ஏசப்பா பசியோடு இருக்கிறார், உபவாசத்தோடு இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படி கொண்டு வரான் பாத்தீங்களா? அப்ப இயேசு சொல்றார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. எங்க எழுதி இருக்குது? உபாகமமா 8:3 எழுதி இருக்கிறது. அந்த வசனத்தை கோட் பண்ணி சொன்ன உடனே அவன் அப்படியே அதிர்ந்து போறான் பிசாசு. ஆஹா, ஓ வசனத்தை வச்சு இவர் ஜெயிக்க போறாருன்னு சொல்லிட்டு அவர் பாருங்க, அடுத்தது அவன் பாருங்க திரும்பவுமா சோதிக்கிறான். பெரிய உப்பரிகையின் மேல இயேசுவை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும். அப்ப உடனே வசனத்தை சொல்றான், உம்மை குறித்து உம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார், உன் பாதம் கல்லில் இடாதபடி அவங்க வந்து தங்கள் கரங்களில் ஏந்தி கொள்வாங்க அப்படின்னு 91ஆம் சங்கீதத்தை அவன் நினைவுக்கிறான். பாருங்க, பிசாசுக்கும் வேத வசனம் தெரியும், நம்மளை ஏமாற்ற பாப்பான். இன்றைக்கு அநேகர் கள்ள போதர்களாக அந்தி கிறிஸ்துவ போல தரித்து கொண்டு அப்படிலாம் வர்றாங்க. பாருங்க, அவங்களெல்லாம் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொன்னான். திருப்பி 3வது சோதனை. இதுக்கும் ஆண்டவர் வந்து அப்பால் இப்ப சாத்தான்னு சொன்ன அவன் ஓடி போகிறான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வசனத்தினாலே தேவ வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஒரு பாடலை கூட பாடலாம். தனது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். பாருங்க, ஒரு சம்பவம் மட்டும் சொல்லி நான் அடுத்ததுக்குள்ளாய் கடந்து போறேன். சாலமோன் ராஜாவின் ஞானத்தை சோதிக்கும்படியாக ஒருவன் வந்து 2 கையிலையும் 2 மலர் மாலையை வச்சிருந்தான், ரோஜா மாலைய. அப்ப வந்து அவன் சொல்றான் ராஜாட்ட, நீங்க தான் ஞானத்தில் பெரியவராச்சே, என் கையில 2 கையிலயும் 2 ரோஜா மலர் இருக்குது, ஒண்ணு வந்து காகிதத்தினால செய்யப்பட்டது, ஒண்ணு வந்து நிஜமான மலர், எதுன்னு கண்டுபிடிக்கணும் பாருங்கன்னு அவர் பாக்குறாரு. கண்டே பிடிக்க முடியல, அவ்வளோ அப்படியே 2மே நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவர் பார்த்து கொண்டே இருக்கும் போது அவர் சொல்றாரு, உன்னுடைய வலது கையில் உள்ளதுதான் இயற்கை மாலை, இயற்கையான மாலை அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கையில இருக்கிறது செயற்கை மாலை, காகிதத்தால் செய்யும். எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லும் போது, அந்த உண்மையான மலர் மாலையில வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்தேன், அதுலதான் அந்த தேன் இருக்கும், அந்த தேனுக்காக தேனீக்கள் வந்து மொய்க்கிறது என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ புத்தகங்கள் இருந்தாலும், எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் அதெல்லாம் வார்த்தையாகாது. பிரியமானே, வேத வசனம் இருபுறம் உள்ள கருக்குள்ள பட்டயம், தேவ வசனமாகிய பட்டயம் இருபுறம் உள்ள கருக்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் எத்தனையோ தத்துவ ஞான புத்தகங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் ஜீவனுள்ளது. இன்றைக்கு படிக்கும் போது ஒன்றை விளக்கும், நாளைக்கு படிக்கும் போது புதுமையான கருத்தை விளக்கும், ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் ஒவ்வொரு விதமாய் விளக்கும். பிரியமானே, அப்படிப்பட்ட வேத வசனம் என்னும் பட்டயத்தை தான் நமக்கு அனுப்பி இருக்கிறார். அதை கையாளுவோம், எல்லா சத்துருவின் போராட்டங்களும் ஜெயிப்போம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 2வது பாருங்க, மார்க் 1:38 வாசிங்க. எதற்காக வந்தேன்னு சொல்றாரு. அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்றார். பாருங்க, அங்க ஜனங்கள் பின்னாடியே வராங்க. அவர் பின்னாடி பாருங்க, இன்னும் ஜனங்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இல்ல நான் அடுத்த ஊர்களிலும் போய் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதனால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். அப்போ பிரசங்கம் பண்ணுவதற்காகவே அவர் புறப்பட்டு வந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சுவிசேஷ பாரம் இருக்குங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் மனுஷனாய் பிறந்து, ஐயோ எனக்கு 3 வருஷ காலம் தானே பிதா எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இன்னும் ஊழியம் செய்யறதுக்கு 30 வருஷம் வரைக்கும் தாண்டி வந்துட்டோம், 3.5 வருட காலம் இருக்கிறது, அதுக்குள்ள நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சுவிசேஷ பாரம் அவரை அழுத்துகிறது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப மாதிரி வாகன வசதிகள்லாம் கிடையாது. நடந்தே போறார், ஊரா கிராமந்தோறும் நடந்து போறார். அப்படியே போனாலும் கடல் தாண்டி போனோம்னா படகு சவாரி தான், அதுவும் விசைப்படகுலாம் கிடையாது, மோட்டர் போட்லாம் கிடையாது. அப்படியே கப்பல்ல போனாலும், ரொம்ப தூரத்துக்கு கப்பல் போனாலும் பாய்மர கப்பல் தான், அங்கங்க நங்கூரம் போட்டு நிறுத்தி இப்படிதான். இப்ப இருக்கிற மாதிரி நல்ல வேகமாக போகிற கப்பல்லாம் கிடையாது. அப்படிதான் வந்து ரொம்ப கடின
கடினமான ஊழியம். அப்படியே வாகனம்னு தான் ஒரு கழுதை தான், எல்லாம் ஸ்லோவா போறதான் பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த நாட்களை துரிதப்படுத்தி அந்த நாட்களை வேஸ்ட் ஆக்காதபடி அங்கங்க ஊரா கிராமந்தோறும் நகரந்தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் போய் சென்று ஊழியம் செய்யறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஐயோ நான் போனோம். என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவர் பிரசங்கம் பண்றார். மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்றார். பாருங்க, ஏசாயா 61:1-2 வாசிங்களேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். பாத்தீங்களா? அப்படி வரிசையா எதுக்காக வந்தார்னா, அதுல ஒன்னே ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, கட்டப்பட்டவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு, அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் நான் வந்தேன். ஆண்டவர் அவரை அனுப்புனது நோக்கம் பாருங்க, ஏசப்பாவை அனுப்புனது நோக்கம் அங்கேயே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்க, அவங்களுக்கு எல்லாம் பிரசங்கிக்க நான் உன்னை நான் அனுப்பப்பட்டான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பாருங்க, 3 நாள் கூட்டம் நடக்குது, உபவாச கூட்டம் அங்க நடக்குது, வனாந்தரமான இடத்துல. மத்தேயு 15:32 மட்டும் வாசிங்க. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். பாருங்க, இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, போதிக்கிறாரு, வியாதியஸ்தர் எல்லாம் சுகமாக்குறாரு. லூக்கா 9:11 பாத்தீங்கன்னா, அங்க தேவனுடைய அவர்களை ஏற்றுக்கொண்டு அவங்க பின்னாடியே போறாங்க. அவர்களை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு பேசி சொஸ்தமாக வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கெல்லாம் சுகப்படுத்துறாரு. அப்பதான் ஆண்டவர் கரிசனையோடு சொல்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்துல, இவர்கள் சோர்ந்து போவார்கள். 3 நாள் என் கூடவே இருந்திருக்கிறாங்க, உபவாச கூட்டத்துல இருந்திருக்கிறாங்க, இவங்க சோர்ந்து போவார்கள், இவங்களை எப்படி நான் பட்டினியா அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க போனாலுங்க ஆண்டவர் அவர் போதிக்கிறவராய் காணப்படுறார். கண்டிச்சு போதித்து உணர்த்துவார், அன்போடு கூட சொல்லுவார், அந்த ஓமைகளால விளக்குவாரு. சில சமயத்துல விளங்கி கொள்ளாதெல்லாம் எளிமையான ஓமைகளை சொல்லி விளக்குவார். அவர் எங்கெங்கெல்லாம் ஊழியம் செஞ்சார் பாருங்க, காடுகளில், மலைகளில், வனாந்தரங்களில், அது கடற்கரையில, வீட்டுல, காட்டுல, ரோட்டுல, வீதியில, ஆண்டவர் ஜபாலயத்துல, எல்லா இடங்கள்லங்க எந்த இடம் பார்க்க மாட்டாரு. அவருக்கு ஸ்டேஜ் போட வேண்டியதில்ல. அங்க கடற்கரையில பாருங்க, அவரோட பேதுருவோட போட்ல தான் என்ன இடம் இருக்குதோ அதை எந்த சௌகரியத்தை விரும்பல, எந்த எதிர்பார்ப்பல. இப்பெல்லாம் அப்படிலாம் ஊழியக்காரங்க இல்ல. நம்ம எங்கேயாவது போனோம்னா எவ்வளவு வசதிகளை எதிர்பார்க்கிறோம். நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் நமக்கு, அதுக்கு பிறகு நம்ம போறதுக்கும் வரத்துக்கும் வசதிகள் வேணும். கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் ஊழியம் செய்யறதே இல்ல அப்படிலாம். ஆனா வட இந்தியாலாம் நிறைய மிஷினரிமார்கள் நிறைய கஷ்டப்பட்டு செய்யறாங்களா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு வழியில ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். வசதிகள் இருக்கு. இப்போ அந்த நாட்கள வசதிகள் இல்லாத நாட்கள்ல அதை பயன்படுத்தி அவரு ஊழியம் செஞ்சார். மத்தேயு 4:23 பாருங்களேன். 4:23 வாசிங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். பாத்தீங்களா, சகல வியாதிகளையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் அவர் ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பிரசங்கிக்கிறதோடு நிக்காம அங்க வராங்கல்ல தேவையோட மக்கள், அவங்களுக்கெல்லாம் சுகமாக்கி அனுப்புறார். மத்தேயு 5:5-7 அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, மலை பிரசங்கம், இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தினால தொடப்பட்ட அநேகர் உண்டு. அதுல மகாத்மா காந்தி அவர்களும், நான் கிறிஸ்தவர்களை அல்ல, கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன், அவர் பிரசங்கித்த வார்த்தைகள் என்னை அதிகமாய் தொட்டதென்று தன்னுடைய புத்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். 5-7 மலை பிரசங்கம், நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகள் எல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அதை நீங்க படிச்சு பாருங்க. அப்ப மத்தேயு 7:28-29 வசனங்களை மட்டும் வாசிங்க. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால்
ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறிச்சு ஆச்சரியப்படுறாங்க. என்ன சொல்றாரு, நிறைய போதிச்சுட்டு கடைசியில என்ன சொல்றாரு, இதையெல்லாம் நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா நடக்கிற மனுஷன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். இதெல்லாம் கேட்டு நடக்கல அப்படின்னு சொன்னா மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பா இருக்கான்னு சொல்லி அங்க ஒரு ஓமையை சொல்றார். பெருமழை சொரிந்து பெருங்காற்று வீசும் போது அந்த கண்மலையின் மேல் கட்டின வீடு நிலைத்து நிற்கும், மற்ற வீடு மணலின் மேல் கட்டின வீடு புத்தி இல்லாதவன் கட்டின வீடு என்னாவும் அது அழிந்து போகும் அப்படிலாம் சொன்னோன்னே அவங்க போதகத்தை பார்த்து அவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் இவ்வளவு அருமையா ஜனங்கள் போதகத்தை குறித்து ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளவு அருமையா போதிக்கிறாரு, அதிகாரமா போதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. நம்முடைய ஆண்டவர் அதிகாரமுடையவராய் போதிக்கிறவராய் காணப்படுறார். கடைசி இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 28 நான் வாசிக்கிறத, மத்தேயு 28. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன சொன்னாரு, நீங்க உலகம் எங்கும் போய் பிதாக்குமார் சுவிசேஷத்தை அறிவுங்கள், பிதாக்குமார் பரிசு ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், ஒரு போதைக்கு புறப்பட்டு போய் சொல்லலாம். நம்ம புறப்படலனாலும் வருகின்றவர்கள், நம்மை தேடி வருகின்றவர்கள் இருக்கின்ற இடத்துல நாம் யார் யாரை சந்திக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் என்னோட ஆண்டவருடைய அன்பை சொல்லுவோம். கட்டாயம் சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இதை தவறி விடுமோ என்று சொன்னால் நமக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானே, ஐயோ என்ற காரியத்துக்கு நாம் இடம் கொடுக்காதபடி தேவனுடைய வார்த்தைகளை நாம் பிரசங்கிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை கூட பாடலாம். எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன் என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. கடைசியாக பாருங்க, இந்த மூன்றாவது காரியம் எதற்காக வந்து இது ரொம்ப முக்கியமானது. மத்தேயு 20:28 வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். எவ்வளவு அருமையான வார்த்தை, தம்முடைய ஜீவனை கொடுக்குவதற்காகவே வந்தார் என்று சொல்லி. எதனால? நம்மை மீட்கும் பொருளாக. மீட்கும் பொருள்னா என்ன என்பது பணைய பொருள் என்று சொல்றாங்க. அதாவது ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று என்று பொருள்படும். ஒருத்தருக்கு பதிலாக, அதாவது நரகத்துக்கு செல்லுகின்ற நமக்காக, நம்மை அதிலிருந்து விடுபடும்படியாக, நம்மை அதிலிருந்து தூக்கி விடும்படியாக தன்னுடைய ஜீவனை அவர் பணயமாக என்ன பண்றாரு, கொடுக்கிறார். பிரியமான, இது யார் செய்ய முடியும்? யார் செய்ய முடியும்? யாருமே செய்ய முடியாத அன்பு. பாருங்க, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:6 பாருங்க. 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. பாத்தீங்களா, எல்லாரையும் மீட்கும் பொருளாக, பட்சபாதம் கிடையாதுங்க, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்து மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா, ஒன்றுக்கு பதிலாக நம்ம பாவியாக இருக்கையிலே நம்மை தேடி வந்து நம்மை ரட்சிக்கும்படியாய் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய ஜீவனை கொடுத்த அன்பு பாருங்க. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தவர் ஆண்டவர். நீதிமொழிகள் 21:18 பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 21:18 நான் வாசிக்கிறேன். நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். பாருங்க, நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். இங்க என்ன ஆகுதுன்னா, துரோகியாகிய நமக்கு பதிலாக அந்த நீதிமான் வந்து பலியானாருங்க. இங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா. ஆனா நம்ம துரோகியாகிய நமக்கு பதிலாக அது பணைய பொருள், மீட்கும் பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே ஆண்டவர் வந்து இதை செய்யறதுக்கு என்னென்ன காரியம் இருக்குன்னா, இப்படி எல்லாம் செய்யணும்னா என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஏசாயா 53:12 மட்டும் வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாகி பங்கிட்டுக் கொள்வார். பாத்தீங்களா, அதை தான் நான் வந்து இப்ப சொன்னேன்.
நம் நீதிமானுக்காக துன்மார்க்கன் இல்ல, துன்மார்க்கரும் அக்கிரமக்காரருமாகிய நமக்காக அவர் என்ன செஞ்சாரு? சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அக்கிரமக்காரில் ஒருவராய் அவர் எண்ணப்பட்டார். நமக்காக எல்லாருடைய பாவங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இதுக்காக என்னென்ன காரியம் அவர் செஞ்சார்னா, தாழ்மையா இருந்தாருங்க. சீஷரின் கால்களை கழுவினார். நேரம் இல்லாமல் நான் அதை சுருக்கமாக சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் சீஷர்களின் கால்களை கழுவினார். உங்களுக்கு நான் செஞ்சது போல நீங்க செய்யுங்க. பாத்தீங்களா? அவர் தாழ்மையை குறிக்கிறது. உலகத்தை படைத்த அண்ட சராசரங்களை படைத்தவர் மனுஷ ரூபத்திலே வந்தாலும் அவர் எந்த பெருமையும் கொள்ளாதபடி தன்னை தாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் முதலாவது அவர் நம்மேல் வைத்த நமக்காக அவர் தாழ்மைப்படுகின்றார். முதலாவது அவர் தாழ்மைப்படுறார். இரண்டாவது பாத்தீங்கன்னா அவர் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்படுது. 1 யோவான் 4:9 பாத்தீங்கன்னா வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பாத்தீங்களா? தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்ப அன்பினாலதான் அவர் இந்த காரியத்தை செஞ்சாரு. எப்படி மீட்கும் பொருளாக நம்மை மீட்டார்னா அது நம்மேல் வைத்த அன்பினாலதான் இது நடந்தது. அதுக்கு தன்னை தாழ்த்துறார். அவர் தம்மை தாழ்த்துறார். சிலுவையின் மரண பரிந்தும் தம்மை தாழ்த்துறார். மூன்றாவது பாருங்க, எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாத்தீங்களா? கிருபையினால, அதாவது அன்பு நம்ம மேல் வைத்த அன்பினாலே அவர் மீட்கும் பொருளாக நம்மை மீட்டு கொண்டார். அது மட்டும் இல்ல, கிருபையினாலே மீட்கப்பட்டோம். எவ்வளவு அன்பு பாத்தீங்களா? கிருபை தகுதியில்லாத நம்மேல் அவர் பாராட்டுகிற தயவு தாங்க கிருபை. அந்த கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டோம். பாருங்க, கடைசியில் அவர் ஜீவனை கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கல. பிதாவாகிய தேவன் யோவான் 6:33 வானத்திலிருந்து இறங்கி அனுப்பின ஜீவ அப்பம் அவருங்க. நமக்காக ஜீவனை கொடுக்கிற அந்த ஜீவ அப்பத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க் 15:37 கூட ஒரு வசனம் இருக்கு. அதை மட்டும் வாசிங்க. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஆமா, மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். கடைசி வரைக்கும் நமக்காக உழைத்தார், நமக்காக பாடுபட்டார். சிலுவையில அடித்து நொறுக்கி அவ்வளவு கஷ்டப்பட்டார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பாருங்க. பேதுரு சொல்றான் யோவான் 13:37 வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரே ஏன் எங்களை பின்னாடி வர வேணான்னு சொல்றீங்க? நான் காவலும் சாவிலும் உம்மோடு கூட இருப்பேன். உமக்காக என் ஜீவனை கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதை நீங்க வாசித்து பாருங்க. அப்புறம் 13:37-38 அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக ஜீவனை நீ கொடுப்பியா? அப்படி கேட்கிறாரு. எனக்காக நீ ஜீவனை கொடுப்பையா? சேவல் கூறத்துக்கு முன்னால நீ என்னை 3 தரம் மறுதளிப்பான்னு சொல்லி எவ்வளவு வேதனை பாருங்க. அப்படிலாம் மனுஷர்லாம் சொல்லுவாங்க, உனக்காக நான் உயிரை கொடுக்கறதுக்கு கூட ஆயத்தமா இருக்கேன். கணவன் மனைவி சொல்லுவாங்க, மனைவி அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவங்க கழண்டுருவாங்க. பாத்தீங்களா? அப்படிலாம் இருக்கும்போது நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்கும் பொருளாக நமக்காக நம்ம ஜீவனை கொடுத்தார்களா, அந்த அன்பு ரொம்ப பெருசுங்க. அந்த அன்பு மிகவும் பெரிய அன்பு. அந்த அன்பை நோக்கி நாம் பார்க்கலாம். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மீட்கப்பட 2 வாலிபர்கள் சூதாடி கொண்டிருந்தாங்க. போலீசார் 2 பேர்களையும் பிடிச்சு ஜெயில அடைச்சிடறாங்க. அதுல ஒருவனுடைய தகப்பன் நல்ல கோடீஸ்வரன். உடனே பணம் கொடுத்து அவரை என்ன பண்ணிட்டாங்க? மீட்டுட்டாங்க. அப்ப இந்த உன்னர்த்த ஏழை. அந்த ஏழை தாயால தகப்பன் இல்ல, தாயால மீட்க முடியல. அப்ப என்ன செய்யறாங்க? அந்த ஜெயில் பக்கத்திலேயே கல் உடைக்கிற வேலை நடக்குது. அங்க போய் கல் உடைக்கிறாங்க. கல் உடைச்சு பணத்தை சேகரிக்கிறாங்க. கல் உடைக்கும் போது தன் கைகள் எல்லாம் காயமா இருக்குது, ரத்தம் வடியுது, புண்ணாகுது. ஆனாலும் ஐயோ என்னுடைய மகன் ஜெயில இருக்கான, தெரியாமல் தப்பு செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கல்லு உடைத்து அவ்வளவு காயப்பட்டு பணத்தை சேர்த்து வைத்து அதற்கு பிறகு கொடுத்து அவனை மீட்கிறாங்க. மீட்டு வெளியில வந்தவன அந்த பணக்கார மகன் என்ன கூப்பிடுறான், வாடா நம்ம போறான். நான் வரமாட்டேன். உன்னுடைய தகப்பன் உடனே உன்னை மீட்டு கொண்டார். ஆனால் என் தாயோ தன்னுடைய கைகள்லாம் அவ்வளவு ரத்தம் வடிய புண்ணாகி கல்லுடைத்து என்னை மீட்டு
ஏற்றுக்கொண்டா, இனி நான் எந்த தீய பழக்க வழக்கத்துக்கும் வரமாட்டேன்னு சொல்லலாம். இது பாருங்க, சாதாரண ஒரு கதையா இருந்தாலும் நமக்காக சும்மா கொடுக்கலங்க, இலவசமான ரட்சிப்பு தான். ஆனா அவர் அதற்காக கிரயம் செலுத்தினார். அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, பிட்கப்பட்டு, பிழியப்பட்டு, கசக்கப்பட்டு, நிர்வாணமாக்கப்பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நம்மை மீட்கும் பொருளாக, பதிலியாக நாம் இருக்க வேண்டிய அந்த இடத்திலே அவர் இருந்தார். பாருங்க, பரபாசை விடுதலையாக்கொன்றாங்க, அப்படி கொலையாளியை. ஆனால் அவருக்கு பதிலாகவும் நமக்கு பதிலாகவும் அவர் அங்கு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே பிரியமானவர்களே, இதற்காகத்தான் அவர் வந்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ எதற்காய் அவர் வந்தார் என்று சொல்லி நம்ம 3 காரியங்களை பார்த்தோம். அவர் பட்டயத்தை அனுப்ப வந்தேன் சொல்றார். தேவ வசனமாகிய பட்டயத்தின் மூலம் நாம் சமாதானம் பெறும்படியாக, நாமுக்கு நாமே ஜெயிக்கும்படியாக அவர் வந்தார். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக வந்தார். அது மட்டும் இல்ல, நம்மை மீட்கும் பொருளாக அவர் வந்தார். பிரியமானவர்களே, செபிப்போமா? நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன், எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி ஏசென்னை மீட்டாரே. என் நாவிலே புது பாட்டுக்கள் என்றென்றும் கவி தங்கிடும், மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். என் ஆத்ம மீட்பை அருமையாய் ஏசாண்டவர் எண்ணினதார். சொந்த தம் ஜீவனம் ரத்தமெனக்காய் சிந்திரட்சித்தாரே. ஆமாண்டவரே, என் ஆத்ம மீட்பை நீர் அருமையாய் எண்ணினபடினாலே உம்முடைய சொந்த ஜீவனை எனக்காய் கொடுத்து, ஆண்டவரே, என்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தீங்களே, எனக்காய் உம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினீங்களே, உம்முடைய விலையேற பெற்ற அன்புக்காய், கிருபைக்காய் மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல கர்த்தாவே கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே, கர்த்தாவே, தேவ வசனமாகிய பட்டயத்தை அனுப்பி எங்களுக்குள்ளாக இருக்கப்பட்ட பிரிவினைகளாம் நீக்கும்படியாக ஆண்டவரே நீங்க வந்தீங்க. ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே வந்தீங்க. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரம். எங்களை மீட்கும் பொருளாக உம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக வந்தீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அதையெல்லாம் நாங்கள் சுதந்திரித்து எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி அலட்சியமாய் எதையும் எண்ணி விடாதபடி நாங்கள் எப்படி மீட்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து அதற்கேற்ற விதமாய் இன்னும் கர்த்தாவே, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை நாங்கள் மீட்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.